இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 11:7. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. ஆண்டவருடைய பிரியமும் ஆண்டவருடைய கண்களின் நோக்கமும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அவர் நீதியை செய்கிற கர்த்தர், நாமும் நீதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால்தான் மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்லும்போது சொல்கிறார், என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். சங்கீதக்காரன் 15ஆம் சங்கீதத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், 2வது வசனத்திலிருந்து, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே யார் பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்கிற கேள்விக்கு இங்கே பதில். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநீதியை ஆண்டவர் விரும்ப மாட்டார். அவர் அநீதியை விரும்பாததினால் அவர் அநீதியின் பக்கம் திரும்ப மாட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே நீதி காணப்பட வேண்டும். ஆம், நீதி செய்ய அவர் விரும்புகிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு அழைத்து செல்வேன் என்று வாக்கு பண்ணினார். வாக்கு பண்ணினதில் மாற்றமில்லை. ஆனால் அவர்களிடத்தில் சொல்லியிருந்தார், நீங்கள் இப்படி நடக்க வேண்டும், இப்படி செல்ல வேண்டும், இப்படி சொல்ல வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாத போது, அவர்கள் நீதி தவறிய போது, தேவன் அவர்களை 40 நாள் பிரயாணத்தை 40 வருடமாக மாற்றினார். வனாந்தரத்தில் ஒரு சந்ததி அழிந்து புதிய சந்ததி தான் அங்கே கானானுக்குள் சென்றது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்மிடத்திலும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிற பாதையிலே நாம் செல்ல வேண்டும். கர்த்தர் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார் என்று சங்கீதம் 14:5 சொல்லுகிறது. நீதிமானுடைய சந்ததியோடு. நீதிமான் சந்ததி தேவ ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளும். ஆதாம் ஏவாள், ஆண்டவர் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் சுதந்திரத்தை கொடுத்து ஒரு கட்டளையும் கொடுத்தார். அந்த கட்டளையை மீறிய போது அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள் என்று வேதம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே ஆண்டவரே, நான் நீதி உள்ளவனாய் நடக்க வேண்டும், அநீதி என்னிடத்தில் காணப்படக்கூடாது. ஆம், அநீதி செய்கிறவர்களுக்கு அவர் தூரமாய் இருக்கிறார். 2வது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, செம்மையானவனை நோக்கி இருக்கிறது அவருடைய முகம். நாம் உத்தமமாய் அவருடைய கட்டளையின்படி நடந்து செம்மையான பாதையிலே நாம் கடந்து செல்லும் போது ஆண்டவர் அவர்களை நோக்கி பார்க்கிறார். ஆம், திக்கற்றவர்கள், விதவைகள், வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வறுமையில் வாழ்கிறவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய முகம் பார்க்கிறது. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். சங்கீதம் 17:15 தாவீது தன்னுடைய விண்ணப்பத்தில் சொல்கிறார், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். நாம் தேவ சாயலை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். உண்மை, பரிசுத்தம், பொறுமை, பொறாமையற்ற நற்குணங்கள், இவைகளை வேதம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறது. என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் சிறப்படுத்தும். ஆண்டவருடைய வழியில் நடக்கிறவர்களை
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம் அவர் நமக்கு வழியை காண்பிப்பதற்காக. அவர் வழியில் நாம் நடக்கும்போது நாம் செம்மையானவர்கள், நாம் நேர்மையானவர்கள். ஆகவே இந்த கால வேளையிலும் நாம் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்வோம். செம்மையான தேவன் காண்பிக்கிற பாதையிலே செல்வோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீதியுள்ள வாழ்க்கை, செம்மையான பாதை நாங்கள் கற்றுக்கொள்ள, அதன்படி நடக்க உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.